வணக்கம். BMC நியூஸ் லைவ் இதை வழங்குவோர் அல் ஹிலால் மருத்துவமனை மற்றும் மருத்துவ மையங்கள். செய்திகளுக்காக நான் ஷனா சுல்தானா. இன்றைய செய்திகளை விரிவாக பார்க்கலாம். தொழிலாளர் சந்தை ஒழுங்குமுறை ஆணையம் எல்லமாறு டிசம்பர் 1 முதல் 7 தேதிகளில் 1627 ஆய்வு பிரச்சாரங்கள் மற்றும் வருகைகளை செயல்படுத்துவதாக அறிவித்தது. இதன் விளைவாக 38 விதிமீறல்கள் மற்றும் ஒழுங்கற்ற தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டனர். 106 மீறுபவர்கள் நாடு கடத்தப்பட்டனர். ஆய்வு பிரச்சாரங்கள் மற்றும் வருகைகள் பல ஒழுங்குபடுத்தும் சட்டங்களின் விதிகள், குறிப்பாக எல்லமாரி மற்றும் பஹ்ரைன் ராஜ்யத்தில் உள்ள வதிவிட சட்டங்கள் தொடர்பான பல மீறல்களை கண்காணித்ததில் விளைந்தன. அனைத்து கவர்னரேட்களிலும் உள்ள பல்வேறு கடைகளில் 1608 ஆய்வு வருகைகள் மேற்கொள்ள ஆணையம் சுட்டிக்காட்டியது. வெளியுறவு அமைச்சகத்தின் சட்ட விவகாரங்கள் மற்றும் மனித உரிமைகளுக்கான இயக்குநர் ஜெனரல் யூசுப் அப்துல் கரீம் பச்சேரி 8வது பஹ்ரைன் ஐரோப்பிய யூனியன் மனித உரிமைகள் உரையாடலுக்கு தலைமை தாங்கினார். இரு தரப்பிற்கும் இடையிலான ஒத்துழைப்பையும் கூட்டாண்மையையும் மேம்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மனித உரிமைகள் திட்டத்தின் 2022-26 திட்டத்தின் மாற்றுத் தடைகள் மற்றும் திறந்தவெளி சிறைச்சாலைகள் திட்டம், மனித கடத்தல் எதிர்ப்பு முயற்சிகள் மற்றும் பெண்களுக்கு அதிகாரமளித்தல் உட்பட மனித உரிமைகளில் பஹ்ரைனின் முன்னேற்றத்தையும் இது எடுத்துக்காட்டுகிறது. லெப்டினன்ட் ஜெனரல் ஷேக் ரஷீத் பின் அப்துல்லா அல் கலீஃபா உள்துறை அமைச்சர் பஹ்ரைனின் திறந்தவெளி சிறை திட்டங்கள், பங்கேற்பாளர்களின் பட்டமளிப்பு மற்றும் தீர்ப்பு அமலாக்கம் மற்றும் மாற்று தண்டனைக்கான பொது இயக்குநரகத்திற்கான புதிய டிஜிட்டல் அமைப்பை அறிமுகப்படுத்தும் விழாவில் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் மூத்த அதிகாரிகள், தூதுவர்கள் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டு திட்ட பயனாளிகள், பங்காளிகள் மற்றும் ஆதரவாளர்களின் சாதனைகளை கொண்டாடப்பட்டது. இனி செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு காணலாம். Our skin is the mirror of our soul. Our skin is our largest sensory organ. Our skin needs a healthy microbiome balance. This is regulated by its pH value, which protects the skin from pathogens, cold and ultraviolet rays. Sebamed protects your skin. மீண்டும் வணக்கம். டிசம்பர் 6 முதல் 8 தேதிகளுடன் நடைபெற்ற 20வது மனாமா உரையாடல் மன்றம் 2024 பங்கேற்பதற்காக ராஜ்யத்திற்கு வருகை தந்துள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அவர்களை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் அப்துல் லத்தீப் பின் ரஷீத் அவர்கள் சந்தித்தார். பஹ்ரைனுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வலுவான இருதரப்பு உறவுகள் குறித்து இந்த சந்திப்பில் விவாதிக்கப்பட்டது. இது இருதரப்பினரும் தங்கள் பரஸ்பர நோக்கங்கள் மற்றும் அபிலாஷைகளை பூர்த்தி செய்ய ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தவும் விரிவாக்கவும் வழிகளை ஆராய்கின்றனர்.
மனாமா உரையாடலின் 6வது அமர்வில் பங்கேற்ற உயர்மட்ட வல்லுநர்கள் மற்றும் அதிகாரிகள் உட்பட பேச்சாளர்கள் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை அடைய பிராந்திய மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டினார்கள். அமைதியான மற்றும் நிலையான வழிமுறைகள் மூலம் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்வது, நேரடி மற்றும் நெருக்கடிகளின் மூல காரணங்களை புரிந்து கொள்வது மற்றும் இராணுவ திறன்களை நவீனமயமாக்குவது மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வளர்ப்பது ஆகியவை அச்சுறுத்தல்களை எதிர்ப்பதற்கும் தேசிய இறையாண்மையை நிலைநிறுத்துவதற்கும் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகளை உருவாக்கவும் உலகளாவிய முன்னேற்றங்களை மேம்படுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தியது. ஃபார்முலா 1 எகிப் மற்றும் எத்திஹாத் ஏர்வேஸ் அபுதாபி கிராண்ட் பிரிக்ஸ் 2024 வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து 26 ஆண்டுகளில் முதல் முறையாக ஃபார்முலா 1 வேர்ல்ட் கான்ஸ்ட்ரிஸ் மற்றும் சாம்பியன்ஷிப்பை மெக்லரின் வென்றதை பட்டத்து இளவரசரும் பிரதமருமான அவரது ராயல் ஹைனஸ் இளவரசர் சல்மான் பின் ஹமத் அல் கலீஃபா நேற்று நேரில் சென்று பார்த்து சந்தோஷப்பட்டார். ஐக்கிய அரபு எமிரேட்டில் UAEயில் யாஸ் மரீனா சர்க்கியூட்டில் நடைபெற்றது இந்த நிகழ்வு. மெக்லரினின் சிறப்பான சாதனையை சிறப்பித்து காட்டும் வகையில் இந்த சந்தர்ப்பத்தில் அவரது மாட்சிமை பொருந்திய மன்னர் ஹமத் பின் இசா அல் கலீஃபா அவர்களுக்கு அவரது ராயல் ஹைனஸ் இளவரசர் சல்மான் பின் ஹமத் அல் கலீஃபா தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. BMC செய்திகளுக்காக இணைந்திருங்கள். நான் ஷினா சுல்தானா. நன்றி.